ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கார கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் சிகப்பு அவலை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அதுக்காக நான் சிகப்பு அவல் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப திக்கான அவலுங்கிறதுனால நான் அரை மணி நேரமாக இல்லை வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாம் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்தோம் அப்படி சொன்னால் அவல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் ஊற வச்சுக்கிறோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அவலில் நம்ம கையால் இதே மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடு வந்ததும் ஒரு 2-3 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம அதிகமாக ஆயில் சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் சேர்த்த பிறகு ஆயில் நல்லா சுடு வந்த பிறகு நம்ம அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க, நீங்கள் பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பொன்னிறமாக வறுப்பட்டதும் நம்ம அது கூடவே நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறோம். இப்போது நான் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்கணும், நிறையவே சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலில் நம்ம தேங்காவெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் கொஞ்சம் லைட்டாக உருண்டையாக உருட்டிட்டு இது மாதிரி பிடிச்சோம் அப்படி சொன்னால் கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிக்க வந்துடும். நாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச பிறகு நாம் இட்லி பாத்திரத்தை தாங்க வேக வைக்க போகிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையில் வேக வைக்கிறதுக்காக நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இட்லி தட்டில் துணி போட்டு தாங்க வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம மேலே நல்லா அடுக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வச்ச பிறகு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுக்கலாம். அவல் கொழுக்கட்டைங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும். இதே நல்லா வெந்துடுச்சுங்க. இதே வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக அவல் கார கொழுக்கட்டை ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தாங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.